நடிகன் என்று மாறியாச்சு. பவுடர் பூசி பூசி கூட்டம் போச்சு. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகனாக மாறியாச்சு. ஸோ கலைஞர் டிவி எப்பவுமே தமிழ் திரைக்கு நிறைய கலைஞர்களை இங்கிருந்து அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் நகைச்சுவை கலைஞர்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த நடிகனாக மாறியாச்சு. எஸ், இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷாக நமக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரமும் நிறைய பர்ஃபார்மன்ஸோட நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஹாய். எஸ், கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காகவே எப்போவுமே நம்ம கூட ஒரு செலிப்ரிட்டி இருப்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கும் நெருக்கம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நகைச்சுவைக்கும் அவங்களுக்கும் நெருக்கம் அப்படின்னு சொல்கிறத விட நடிப்புக்கும் அவருக்கும் நெருக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தமிழ் சினிமாலே மைம் அப்படின்னாலே இவருடைய பேர் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அந்த துறையில் சிறந்து விளங்கிட்டு இருக்காரு. நிறைய படங்களில் நிறைய கதாபாத்திரங்களை வித்தியாசமான முறையில் கொடுத்துட்ருக்காரு. மிக சிறந்த நடிகர், மிக சிறந்த மனிதர் அண்ட் மிக சிறந்த வில்லன் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ், எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. லெட்ஸ் வெல்கம் மைம் கோபி அண்ணா ஆன் ஸ்டேஜ். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிறைய நகைச்சுவை நடிகர்களையும் உருவாக்குறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ நடிப்பை நீங்கள் பல பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மேடை ரொம்ப பெரிய மேடைங்க. மேடையை பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா ஸ்டேஜ் ட்ராமா படம் சொல்ல நிறைய ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே பார்ப்போம். இது உலகமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இது மீடியா அப்படி விஷயந்தான். உங்களோட டேலண்ட்டை நிறைய பேர் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எதை தேடி ஓடுறீங்களோ அதுக்கு உண்மையாக இருங்க. லவ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம எவ்வளோ நேசிக்கிறோமோ கண்டிப்பாக அது சோறு போடும், நம்மளை ஏமாற்றாது. அதுக்காக நான் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. பயம் என்பது ஒரு மனுஷனுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடாதுங்க. பயம் அறியாமல் இருக்கணும். எப்போதுமே தில்லா பண்ணணும், எதுவும் சந்தோஷமாக பண்ணணும், உண்மையாக பண்ணணும். உண்மையாக இருந்தாலே கண்டிப்பாக நல்லா நடக்கும். இவங்க நடிக்க போகிறது எல்லாருமே நிறைய டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் பெரிய கனவு இருக்கும் சினிமாக்குள்ளே வரணும். அதுக்கான ஒரு பெரிய முயற்சி தான் இது. தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நம்ம ஷோவில் இன்னைக்கு முதல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்காக வர போகிறாங்க ஹர்ஷத் அண்ட் சுந்தர். லெட்ஸ் வெல்கம் देम. சரி, என்ன கான்செப்ட், என்ன பண்ண போறீங்க? அதான் ஒரு வக்கீல், அவர் நான் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறேன். அது அந்த கேஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். அங்கே என்ன லூஸ்லாம் மாட்டுதோ அதை வச்சு அப்படி. ஓகே, கேஸ் கொடுக்குறவங்கள லூசுன்வீங்க நீங்க. பாப்போம் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகே, நான்லாம் தவாலின்னு சொன்னாலே எந்த காவாலியும் நம்பாது. என்னையும் பெரிய வக்கீல்னு நம்பி அசிஸ்டண்டா சேர்ந்தா ஒரு தம்பி வர சொன்ன ஆளை காணோம். பாஸ், என்ன பாட்டு பாடுன? எடுவேலைக்காரா இன்றே இன்றே. வேலைக்கு வர்றதே லேட்டு, இதுல வேலைக்காரன் பாட்டு. சாரி பாஸ். ஆமா, உன் பேர் என்ன? பாஸ், என் பேர் நீதிமணி, எங்க அப்பா ஜோதிமணி. உங்க அம்மா ஆலயமணி, உங்க அண்ணன் ஆராய்ச்சி மணியா? பேரை கேட்டா அதை மட்டும் சொல்லு. ஆமா, ஏன் லேட்டு? பாஸ், வர்ற வழியில ஒரு கேஸ். முதல் நாளே கேஸா? சூப்பர்ரா. எவ்வளவு தேரும்? 3000 ரூபாய் கேட்டுச்சு. 300 ரூபாய்க்கு பேசினேன், முடியாதுன்னு. 3000 ரூபாய் கேட்டுச்சு, 300 ரூபாய்க்கு பேசுனியா? அந்த மூஞ்சிலாம் 300 ரூபாய்க்கு ஒர்த்து இல்ல பாஸ். ஏண்டா என்ன கேஸை பிடிக்க சொன்னா என்ன வேலை பண்ணிருக்க? நான்லாம் ஒரு எய்மோட வாழ்றவன்டா. என்ன எய்ட்ஸோட வாழ சொல்றியா? கூட கொஞ்ச நாள் வாழுங்க பாஸ். இருடா, போன் வருது. யாரு பாஸ்? ஐயா, 3 கேஸ், 3 மாச காசு வந்துடுறியா? ஒய் டென்ஷன் பாஸ்? அட, நம்ம சீனியர் சிதம்பரம் தான்டா கால் பண்ணாரு. என்ன பாஸ் சொன்னாரு? 3 கேஸோட வந்தாதான் 3 மாசம் காசுன்ட்டாரு. 3 கேஸ்? ஐயோ, திடீர்னு கேஸுக்கு எங்க பாஸ் போவேன்? அடே, சீரியல் பார்த்து சீரியலியாத பொம்பளையும் சரக்கு அடிச்சு சாயாத ஆம்பளையும் கம்மிடா. இப்ப கேஸ் கிடைச்சி ஆகணுமே. ஆமாடா, கேஸ் வேணும். இங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு பாருங்க. இருக்குதுடா. ஏமா ஏமா அம்மா நிப்பாட்டுமா, மூஞ்ச காட்டு. ஏன் அழுவுற? என் புருஷனை தவிர வேற யாருக்கு நான் மூஞ்ச காட்ட மாட்டேன். பாஸ், பத்தினி பத்தினி. என்ன பத்தினி பத்மினின்ட்டு? அம்மா, நீ மூஞ்ச காட்டு. என்ன பிரச்சனை உனக்கு? புருஷன் வீட்டுக்கே வர மாட்டேன்றார் சார், அதுதான் பிரச்சனை. அதுக்கு என்ன இப்போ? யார் உன் புருஷன் என்ன பண்றான்? ஒரு சித்த வைத்தியர் சார். சித்த வைத்தியர்னா? அதான் பாஸ், இந்த டிவில எல்லாம் ஒரு தாத்தா உட்காந்துட்டு பேர பிள்ளைங்களா வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்கடா, கையை வச்சுட்டு சும்மா இருங்கடா பாறேன். அவரோட பேரன் தான் என் புருஷன். அட பாவி,
வந்த பிள்ளைக்கெல்லாம் ஏத்தி விட்டாரு. அதான் சொந்த பேர பிள்ளைய சும்மா விட்டாரு. நீங்க கேஸ் என்னன்னு கேளுங்க பாஸ். சொல்லுமா உன் பிரச்சனை தான் என்னம்மா, உனக்கு என்ன வேணும்? வீட்டுக்கே வரதில்லை சார். அதான் வீட்டுக்கு தானே அட்ரஸ் கொடுமா, எங்க பாஸ் அடிக்கடி வருவாரு. ஏதோ சும்மா இருந்தவனை இழுத்து விட்டு கண்டவங்கிட்டலாம் அடி வாங்க வைக்கிற. கேஸ் என்னன்னு கேளுங்க பாஸ். ஏம்மா உனக்கு என்னதாம்மா வேணும்? டைவர்ஸ் வேணுமா? இல்லை சார், என் புருஷன் வீட்டுக்கு வரணும். காலையில் ஆனாக்கா 8 மணிக்கு எக்மோர் ஸ்டேஷன் போயிடுறாரு. சரி. 10 மணிக்கு பல்லாவரம் ஸ்டேஷன் போயிடுறாரு. 12 மணிக்கு ஆவடி ஸ்டேஷன் போயிடுறாரு. அங்கெல்லாம் போயிட்டு வைத்தியம் பண்ண போயிடுறாரு சார். வீட்டுக்கே வரதில்லை. சதா தொழில் இருக்கிறது கூட. பாஸ் சதா கூட அவர் புருஷன் ஏதோ தொழில் பண்றாரு, என்னன்னு கேளுங்க. கேஸ் ஒரு நிமிஷம் இருமா. வந்ததுலேருந்து நான் அடிக்க போறீங்களா? ஒரு நிமிஷம் இப்ப அடிங்க பாஸ். வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், வல்கரா பேசிக்கிட்டு இருக்க. மூடிக்கிட்டு நிக்கணும். வேலைக்கு சேர்த்து தப்பா போச்சு. கேஸ் கேளுங்க பாஸ். ஏமா உனக்கு டைவர்ஸ் தானே, வாங்கி தரேன். கூட வாடா டைவர்ஸ் வாங்கி கொடுப்போம். நான் எது பண்ணாலும் என் புருஷனை கேட்டு தான் பண்ணுவேன். நான் போய் கேட்டு வரேன். இதுக்கு கூடவா? பாத்தியாடா? பார்த்தேன் பாஸ், செம்ம கட்டையா எங்க போட்டுக்காரு? சாரி பாஸ். இவளும் போயிட்டா. இப்ப நம்ம வேற கேஸ் எப்படியாவது புடிச்சாங்கன்னு சம்பளம் கிடைக்காது பாஸ். வாயை வச்சுக்கிட்டு ஒரு கேஸும் பிடிக்க முடியாது. இப்ப என்ன பண்றது பாஸ்? இங்க ஒரு கட்டை அழுகுது பாருங்க பாஸ். ஏமா ஏன் அழுகுற? என்ன பாலா போச்சு பஸ்ல போச்சுன்னு? அதுக்கு என்ன, உனக்கு என்ன? தொழில் பக்தி. நான் சொன்னது அவர் பிரச்சனை பத்தி சார். நீ சொல்றது அவர் டார்ச்சரை பத்தி பக்கி. ஐயோ சாரி சார். சரிம்மா, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு சார் ஃபர்ஸ்ட் நைட்ல கூட சொல்லுமா. ஃபர்ஸ்ட் நைட்ல கூட ஆக்ஷன்னு சொன்னாதான் சார் அணைக்கவே செய்யறாரு. கட்டுன்னு சொன்னாதான் சார் கையவே எடுக்கிறாரு. அது கூட பரவாயில்ல சார், எல்லாம் கரெக்டா இருக்காரு. மானிட்டர்ல வேற செக் பண்ணி பாஸ். என்னடா மானிட்டர்ல பாக்குறானா அவன் பெரிய மானங்கட்டவனா இருப்பான் பாஸ். நல்ல வேலைடா. இப்போ புருஷ ஸ்டண்ட் மாஸ்டரா இல்லாம போயிட்டான். ஏன் பாஸ்? மூடு சார். எனக்கு ஒரு முடிவு செஞ்சாரு சார். எனக்கு அவசரமா டைவர்ஸ் வேணும். அவசரமா டைவர்ஸ்? ஏன் அவ்வளவு அவசரமா என்ன பண்ண போற? நான் ஒரு சீரியல் டைரக்டர் செட் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ். குடும்ப குத்து விளக்கு பாஸ். பைத்தியம். சீரியல் டைரக்டரா? ஆமா ஏன் சார். உன் புத்தி இப்படி போகுது? சார் உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, சீரியல் டைரக்டர் தான் சார். ஒரு முத்தத்தை கூட 30 எபிசோடு இருப்பாரு சார். நீயா இப்படி இருக்கிற? கிழிஞ்சிர போகுது பாஸ். அவளுக்கு சீரியல் டைரக்டர் தான் கரெக்ட் பாஸ். ஏன்டா அப்படி சொல்ற? அப்பதான் சார் சீரியல்ல தான் பாஸ் இன்னைக்கு ஒருத்தன் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பான். மறுநாள் அடுத்த எபிசோட்ல இவருக்கு பதில் இந்த வேலையை இவரு பாப்பான்னு போடுவாங்க பாஸ். போடு. அந்த கேவலமான பிரிவியா அது? ஆமா பாஸ். கடுப்புல இருக்கேன், இடுப்புலயே மிதிப்ப. ஓடிரு. டைம் கோபினா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தீங்க, உண்மையில் நல்லா பண்ணீங்க. நிறைய ஸ்டாண்டப் காமெடி மாதிரி இருந்துச்சு. ஒரு பிளேக்குள்ளே எல்லா மாதிரி இல்லை. இது நிறைய நீங்கள் எடுத்து கொடுக்குற விஷயம் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது தவறுகளை வெளியே தெரியாமல் பண்ணிக்கணும். முதல் விஷயமே நீங்கள் எடுத்து கொடுப்பீங்க, திருப்பி அவங்க பேசுகிறாங்க, திருப்பி அங்கே டைலாக் சொல்லி தரீங்க, திருப்பி பேசுகிறாங்க. அப்போ ப்ராக்டிஸ் என்பதே இல்லையே. இது பெரிய மேடைங்க. இந்த மேடை கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடச்சிருக்கு, இதை பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் தான் ஃபைன் டியூன் பண்ணிக்கணும். இங்கே ஃபைன் டியூன் பண்ணக்கூடாது. உங்களை சுற்றி இத்தனை கேமரா இருக்குது, எல்லாத்தையும் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே நிறைய மக்கள் உங்களை பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் இங்கே எடுத்து கூட சொல்ல இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அந்த தம்பி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இங்கே முடிக்கிறதுக்கான விஷயம் கிடையாதுங்க. அது அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, நின்று நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க, நடித்து சொல்லுங்கள். அதை ஸ்டாண்டப் காமெடி பார்த்த ஃபீலில் தான் இருந்துச்சு எனக்கு. நல்ல முகவாகு 2 பேருக்குமே. நீ காமெடியாக பண்ணதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்ல உடல்வாக அமிதாப் பச்சன் பாதி இருக்கீங்க. நல்ல ஷார்ப் நோஸ். தெலுங்கு படம் பார்த்த ஃபீல் தான் இருக்குது உங்களை பார்த்தாலே. நல்லா பண்ணலாம், இன்னும் நல்லா பண்ணலாம். இன்னும் நல்லா முயற்சி பண்ணிங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். அண்ட் ஒவ்வொரு முறையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது கருத்தோடு தான் இவங்களுடைய காமெடியை கொண்டு வருவாங்க. இந்த முறை இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் சிரித்து என்ஜாய் பண்ணிங்க. பட் இருந்தாலும் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தா, நல்லா ப்ராக்டிஸ் இருந்தால் சூப்பராக இருந்திருக்குன்ற மாதிரி சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த முறை கண்டிப்பாக பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா மைம் கோபி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களுமே அவர் கொடுத்துட்டே இருக்காரு. அண்ட் நம்மளுடைய கண்டஸ்டன்ஸும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக ஒரு கலக்கலான performance கொடுக்கிறதுக்காக பிரகதீஷ், தர்ஷன் and ஹரிஹரன் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. Let's welcome them on stage. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க தம்பி?
இன்னைக்கு என்னன்னா ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அண்ணன் வந்து 5th படிக்கிறான், தம்பி வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அதுக்குள்ள நடக்கிற வந்து ஒரு சும்மா இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஏய் தம்பி பேசாத, அடிச்சிடும், போயிடு. சும்மா வெறுப்பேத்தி. முன்னாடி விட சீரியஸா பேசுற. ஏய் போயிடுறா, இப்பெல்லாம் பண்ணாத. ஏய் அங்க பாரு, யாரும் உன்னை கூப்பிடல. டேய் நான் யாரும் கூப்பிடலன்னு சொல்லுவேடா. நான் ஃபோன் பண்றேனான்னு பாரு. ஃபோனா? இல்லையே, வரலையே. நான் கால் பண்ணாதான்டா அதுல வரும். ஏய் நீ என்ன கலாய்க்கிறியா? போ. இப்பெல்லாம் பண்ணா உனக்கு அவ்வளவுதான். அம்மாட்ட சொல்றேன். கையெடு. நான் உன்னை ஆனுவல் டே கூட்டி போறேன்னு சொன்னேன்ல. ஏய் ஆமா, நாளைக்கு உங்க ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் இருக்குல, என்னை கூட்டிட்டு போறியா? வரியா என் கூட? நான் வரேன். வா, உனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ஹாய் மச்சான். ஏய் இவன் தான்டா என் தம்பி. என்னடா துருப்புச்ச கம்பி மாதிரி இருக்கான், இவனை போய் உன் தம்பிங்கிற. நீ கூட தான் அண்ணன் படத்துல ஒரு அம்பி மாதிரி இருக்க. நீ என்ன கலாய்க்கிறியா? அண்ணன் நான் கை வச்சு அடிக்க கூடாது. நான் சொல்லியிருக்கேன்ல, மொக்க காமெடியா இருந்தாலும் இவன் கவுண்டர் போடுவான்னு. அப்புறம் அவன்கிட்ட அம்பளுக்குறேன். சரி வா, நம்ம 3 பேர் நடந்துகிட்டே போவோம். சரி. ஏய் அந்த பொண்ணு பாடுறா, செம்மையா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு சுமையா மாதிரி இருக்கு, அந்த பொண்ணு போய் செமையா இருக்குன்ற. இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காத. அடுத்து அன்னை கிளாஸ்ல கேர்ள்ஸ் இருக்கு, அவெல்லாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரியா? வா. ஏய் ஹாய். நாய் மாதிரி இருக்கா, இவனுக்கு போய் ஹாய் சொல்ற? ஏய் என்ன, யார் இவன்? இவனா? இவன் தான் என் தம்பி. அப்படியா? ரொம்ப நல்ல நக்கலா பேசுறானே. அவன் அப்படிதான். இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. இவ தான் நமிதா. Hi, I'm Namita from Karnataka. தப்பா போச்சு. நீ இப்படி போறியா? உன்னை கேர்ள்ஸ்ட இன்ட்ரடியூஸ் பண்ணாச்சு தப்பு. அடுத்து அண்ணன் ஸ்டேஜில் ஏறி பர்ஃபார்ம் பண்ண போறேன். அதை கீழே உட்காந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டே. ஆமா. சரி சரி. குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். தெரியும், எனக்கு இது தெரியும். அப்போ நேற்று ஃபுல்லாக இதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். வெறும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ஹேண்ட்ஸம் பாய், ஹேண்ட்ஸம் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னுவான். அண்ணன் அசிங்கப்படுத்தக்கூடாது, அமைதியா இரு. பேசுவானா? கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்கன்னா ஜெயமரி வயசுன்னுவான். ஐயோ அப்படின்னா எம்ஜிஆர் வயசு. என்னவா அப்படின்னுவா சிவாஜி வயசு. கிருஷ்ணனுக்கு நடிக்க வராதுங்க அப்படின்னா சிம்பு வயசு. இதுதான் அதானே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். பண்ணு மேம் அவன் சொல்லலாம், நம்பாதீங்க மேம். அவன் அசிங்கப்படுத்துக்குன்னே ஸ்கூலுக்கு வந்திருக்கான். ஏய் நீ வாடா, உன் வீட்டுக்கு வா, நான் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். தக்காளி வாங்க சொன்னாங்க, வா நீ அப்புறம் பேசுவா. சீரியஸ்லி எனக்கு இந்த ஸ்கூல்ல இந்த ஆண்டி விழாவில் உட்காந்துருந்த ஒரு ஃபீலிங்காவே இருந்துச்சு. நீங்க எல்லாரும் ஆக்சுவலி படிச்சிட்டு இருக்கீங்கல்ல? கரெக்ட் தானே? ஸ்கூல் ஆர் காலேஜ்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர். இப்பதான்டா ஸ்கூல் முடிச்சு ஃபர்ஸ்ட் இயர் போயிருக்காங்க. அந்த ஃபீல் எங்களுக்கும் கிடைச்சது. ஆனா ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல உட்காந்துட்டு இருந்த மாதிரி தான். கோபினா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல்? உண்மை, 100% உண்மை. அது அத்தனையும் உண்மை. நல்ல ஒரு முயற்சி, உண்மையிலே நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா பண்ணலாம். எது சொல்லுறதுக்கு வார்த்தையே இல்லை தம்பியா. உண்மையிலே அப்படியே நல்லா இருந்து, உங்களோட ஆக்டிங் சூப்பராக இருந்து. ஆமாங்க, நீங்கள் நல்லா தெரியுமா, பொண்ணு மாதிரி நீ நடிச்சில்ல, அந்த ஆக்ட் சொல்றாரு. நைஸ் நைஸ். அந்த ஆங்கில டீச்சராக பண்ணீங்களா, ரொம்ப நல்லா இருந்து உண்மையிலே. குட் தம்பியா, வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க்கை. நம்மளோட நிகழ்ச்சியில் அடுத்ததா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கவி கிங் அண்ட் புருஷோத் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. Let's welcome தம்பி. எங்க கிளம்பிட்டீங்க? கிரிக்கெட் விளையாடுறதுக்கா? இல்ல கலாய்க்கிறவங்க 2 போடு போடலாம்னு முடிவு பண்ணிட்டு வந்தேன். டேய் அப்படினா நீ தான் ஒண்ணு போட்டுக்கணும். சாரி, ஐ அம் சோ சாரி. நீ தான இங்க இருக்கங்க எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டு இருக்க. என்ன தம்பி பண்ண போ? ஒண்ணே இல்ல, ஒரு பாக்ஸிங் கிளாஸ் நடத்த போறேன். சூப்பர் தம்பி. வழக்கம் போல இதுக்கு எப்பவும் போல நிறைய நடிகர்கள் வருவாங்களா? சான்ஸ் இல்லண்ணா. நமக்கு ஒண்ணே ஒன்று போதும். ஒண்ணே ஒன்று போதும். நம்ம நடிச்சு காமெடி பண்ணுவோமே. எல்லாருக்கும் வணக்கம். பாக்ஸிங் கிளவுஸ் போட்டு வந்து இனிமே நான் மேடி வைஸ் பொசிபிள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. தம்பி, நான் தம்பி ராமையாப்பா. எத்தனை நாளைக்கு தான் அவங்களே பாக்ஸிங் பண்ணுவாங்க. இனிமேல் நான் பண்ண போகிறேன் பாக்ஸிங். ஒரு புதுசாக பாக்ஸிங் கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு யாரோ ஒருத்தர் கோச்சிங் கற்றுக்க வரேன். பெரிய ஆளாக போகிறேன், வர போறியான். யாருன்னு பார்ப்போமா? தம்பி வாங்கப்பா உள்ள. ஐயோ அண்ணாத்தா, எங்க தங்கச்சியை நாய் கச்சிச்சுப்பா. தம்பி, உன் தங்கச்சியை வச்சு 4 கால் நாய் தான் கிடைச்சது. ஆனா இங்க பல தங்கச்சிய 2 கால் நாய் கிடைக்குதுப்பா. நான் கேளுப்பா. சரி, நான் அவனை போய் கேட்க போனா என்ன அடிக்க வரான்ப்பா. கேட்டா அவன் பாக்ஸிங்ல பெரிய பயில்வானா. எப்படியாவது பாக்ஸிங்க கத்துனா அவனை அடிக்கணும். தம்பி, உனக்கு நான் பாக்ஸிங் கத்துறேன். நான் கத்துக்க கூட வித்தியை வச்சு நீ அவனை தாராளமா அடிச்சிடலாம். சரியா? அப்படியா? நான் வரல காண எப்படி குத்துவ? ஏமாத்துறியா? கிளவுஸ் போட்டுருக்கேன்டா. புருஷன் அவனை ஏன்டா பாடா படுத்துறீங்க? பாக்ஸிங்க்கு முக்கியமான விஷயம் பொசிஷன். இப்படி நிக்கணும். எப்படி? எப்படியா?
ஆமா ஒரு பெரிய பாகுபலி வீரன் அப்படியே அம்பை ஏந்தி நிக்கிறாரு. அச்சி ஏந்தி நாய. இதெல்லாம் அப்புறமா வரணும். இப்போ வரக்கூடாது. இப்படி நிக்கணும். எப்படி காலையில கக்குசு போற மாதிரியா? அப்பதான் அடிச்சு கொண்டுறல அவனை. இங்க வாடா. இப்படி நில்றா. எனக்கு பாக்ஸிங் மறந்து மாட்டிருக்கு. இப்படி நில்றா. தம்பி இங்க பாருங்க பாருங்க தம்பி. நான் சொல்றேன் கேளுடா. கேளு. பாரு. இப்படி எனக்கே பொசிஷன் மாறுதுடா. இதுதான் கடைசி டைம். இத கடை நிக்கணும் சரியா? சரி நைனா. இப்படி நிக்கணும். இப்படி. நைனா வர மாட்டேங்க கச்சா சொல்லிட்டா. அப்பதான் அடிக்குவேன். ஏய் கோப்பத்தா மோனே இந்த கையை இப்படி வைடா. இந்த கையை இப்படி வைடா. ஏய் இப்படி வைடா. நைனா கையெல்லாம் கோண போயிடுது. ஏப்பா நீங்களும் டைரக்டர் தானே சொல்லி கொடுங்க இப்படியா கஷ்டப்படுறீங்க. பாருப்பா படுத்துறாப்பா. உங்களெல்லாம் அங்கற வச்சா என்ன பண்றது அப்புறம்? என்ன கட்டாட்டிக்கன்னா பாரு. தம்பி இருப்பா. பாக்ஸிங்ல பேசிக் தெரியணும். உனக்கு பேசிக் தெரியுமா? எல்லா பேசிக்கும் தெரியும். இங்க பாரு ஊக்கு. ஐயா ஊக்குடா. அங்க இங்க பாரு பவர் பஞ்ச். அது பவர் பஞ்ச் இல்லடா. ஏன்னா என்ன பாடா படுத்துற. டேய் பாக்ஸிங்னா முதல்ல நிக்கணும். நீ நிக்கிறத இப்படி நின்னு கேப்புனா எதுவும் பண்ண முடியாதுடா. சொல்லுங்க. பாக்ஸிங்ல எப்படி முறை பாப்போம். நீ முறைக்குறப்பா. நான் அப்படி பாக்குறேன். எனக்கு பயமா இருக்குது. இத பாரு. நைனா வா வாங்க பாரு. தரமா பண்ணிட்டேன். இப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணல கூட போகல. திருச்சி கேட்டாரு என்கிட்ட வந்து பயமா இருக்குதுடா. பார் மறுபடியும் ஒன்று சொல்றேன். பாக்ஸிங்ன்றது முக்கியமானது ஆனா முக்க கூடாதுடா. எனக்கு முக்க தான் வருது. டேய் இவனை வச்சு பாக்ஸிங்கா எடுத்துக்க முடியாது. பார் இந்த ஒரு பாக்ஸிங் தொழிலை விட போறேன்டா. டேய் போடா. நானும் போறேன் போயா. எனக்கு பாக்ஸிங் வேணாம் ஒன்றும் வேணாம். நல்ல பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு. எந்த வாய்ஸ் தான் தெரியல ஆனால் உண்மையும் நல்லா இருந்துச்சு. புதுசாக இருந்துச்சு. அண்ணா நானாவது லூஸ் மோகன் மாதிரி பேசுறேன்னு சொன்னேன். நீங்க பாத்தீங்களா? இல்லை அதையும் தாண்டி ஒரு படி மேலே போயிட்டீங்க. நல்லா இருந்தது. உண்மையும் நல்லா இருந்தது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆர்ஆர் போட்டால் ஒன்றும் சூப்பராக இருக்கும் தம்பியா. நல்லா பண்ணியிருந்தீங்க ரெண்டு பேருமே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சூப்பராக பண்ணிருக்கீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இன்னும் பெஸ்ட்டாக நெக்ஸ்ட் டைம் கொடுங்க. நன்றி. ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ண போகிற அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு? கவுண்டமணி தினேஷ், சிவா அண்ட் சுந்தர் ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். மகாஜனங்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம மணி தம்பி, ஐ மீன் கவுண்டமணிக்கு அவர் மணி தம்பி தான். நம்ம மணி தம்பி வந்து அலைபாயுதே படம் எடுத்தார். பாவம் அவர் சீசனில் ஒன்னோட நிறுத்திட்டாரு. இப்போ ட்ரெண்ட் என்னன்னா அதை 2 எடுக்கிறது தான். அது ஓடின படமாக இருந்தாலும் சரி ஓடாத படமாக இருந்தாலும் சரி 2 எடுக்கிறது தான் இப்போ ட்ரெண்ட்டு. இது நல்லா ஓடின படம். அந்த படத்தை நான் அலைபாயுதே 2ன்னு எடுக்க போகிறேன். எங்கே இந்த அசிஸ்டன்ட் பையனை காணா? டே அசிஸ்டன்ட் எங்க இருக்க? வாடா வந்துட்டேன். அந்த சேர் எடுத்து வந்து போடுறான். நல்ல பையங்க, நாணயமானவன். ஐயோ வேலை நாய சேர நான் இந்த மாதிரி போட்டிருக்க. ஒழுங்கா போடுறான். உனக்கு பேட்டா கிடையாது. அப்புறம் டேய் என்னடா உனக்கு அப்புறம் பப்ஸ் கூட வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒழுங்கா உட்கார்ற மாதிரி போடு. நல்லவன் தான். கொஞ்சம் சொல்லல பாருங்க. ஒழுங்கா போட்டான். அப்படி போ. இருக்கீங்க. நான் விழுந்து விளையாட்டேன். உட்கார். நீயே உட்காந்துக்க. பாரதீசி டேய் ஒண்ணு இல்லடா. நான் ஒரு படம் ஒண்ணு புதுசா பண்ண போறேன். அலைபாயுதே 2. அந்த படத்துல என் கூட நடிக்கிறதுக்கு என் டைரக்ஷன்ல நடிக்கிறதுக்கு ஹாலிவுட் நடிகர்கள் பேட்மேன், ஃபைட்டர்மேன், ஹீமேன், கேப்டன் அமெரிக்கா இந்த மாதிரி நிறைய பேர் வரானுங்க. ஆனா நான் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு பாஷை தெரியாதுல்ல. தமிழ் மொழி பேசி நடிக்க தெரிந்த சில பேர் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் நீ தான் கூப்பிடு. பேண்ட் போட்டிருக்கல. நீ தான் கூப்பிடணும். கூப்பிடு. யாருப்பா? பாப்பா ஃபர்ஸ்ட் டைரக்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாரு. யாரு? ஐ மிஸ்டர் காலிங் எவ்ரிதிங் ஐ லவ் யூ. மாப்ப நீயா? யார் இது? என்ன தெரியலன்னு சொல்றது என்ன? நாட்டை நவரச நாயகன் கார்த்திக் சொல்லிடலாம். வாய்ஸ் இதுவாயிடும். ஓகே பாப்பா தம்பி ஒன்றும் இல்லை. டைலாக் எல்லாம் கேட்டுக்கினியா? அதை அப்படியே பேசு. இங்க பாரு சக்தி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. உன்னை லவ் பண்ணு எனக்கு தோணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பாய்பாடா சொல்றேன். எந்த மாதிரி சீன் அது? எமோஷனல் சீனு. சக்தி அதாவது சாலினி கிட்ட நம்ம மாதவன் போய் எமோஷனல்ல கக்குவாரு. இங்க இருந்து நீ எடுத்தீன்னா அப்படியே வாயி காது மூக்குல இருந்து அப்படியே கொட்டணும் எமோஷனல். ஐயோ அம்மா பாரு சக்தி, நீ அழகா இருக்க நினைக்கல. ஆனா உன்னை லவ் பண்ணு தோணவே இல்லை. இதெல்லாம் நடந்துருமோன்னு
பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான்டா இருக்கு. இந்த மாதிரி போய் பயமுறுத்தினா அந்த சக்தி பொண்ணு கோச்சிட்டு ஓடி போயிடும். வந்தான் பாரு முதல்ல எமோஷனல் சொன்னா அப்படியே கக்கறான். அடுத்து யாரா? ஐயா நீ வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங் டைரக்டர். யாரு வராரையா? யாரா? ஐயோ இவனா? அம்மா நான் ஆடுறது நிப்பாட்டுங்கண்ணா. டைலாக் பேசுங்கண்ணா. முள்ளு மேல சேலை விழுந்தாலோ சேலை மேல முள்ளு விழுந்தாலோ பாதிப்பு என்னமோ சேலைக்கு தான் சார். அடேங்கப்பா, ஜிடி நாயுடோட பேரன் யாரும் கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிச்சிட்டா. ஏன்டா பரதேசி, இது யாருக்குமே தெரியாதா? டைலாக்கு என் அசிஸ்டன்ட் என்ன சொன்னானோ அதை மட்டும் பேசு. உங்க அசிஸ்டன்ட் வெளியே சொன்னதே சார். ஆமா பேசு. 3 மாசமா சம்பளம் பாக்கி ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டா. அப்படியே வாங்கி கொடுத்தால பாதியை குடிச்சிட்டு தாரா. தீபாவளி போனஸ் வரல, பொங்கல் போனஸ் தரல. இதெல்லாம் பேசாதடா, படத்தோட வசனம். இங்க பாருமா சக்தி, ஊருக்குள்ள கேட்டு பாரு என்ன பத்தி. சாவி கொளுத்த தேவை ஊரு பத்தி, ஆடி அடிக்க தேவை சுத்தி சுத்தி சுத்தி. டேய் சத்தியமா உனக்குள்ள மனசாட்சி இல்லடா, சத்தியம் பண்றான். டேய் இதுல சக்தின்றத விட வேற ஏதாவது டயலாக், அலைபாத டயலாக் வருதாடா? சக்தின்ற வார்த்தை மட்டும்தான்டா வருது. அம்மா தங்கச்சி, உன்னை நினைச்ச இடத்துல கட்டி கொடுக்கறதுக்கு தாண்ட எவ்வளவோ எண்ணங்கள் நடக்காதுப்பா. அதுக்கு வழி இல்லப்பா. டேய் வேணாம், நீ டைலாக் பேசின போதும். நேரா போ, அங்க டேபிள் சேர் இருக்குப்பா, உட்காந்து மோளம் அடிச்சு கட்டி பார்த்தே கொட்டாங்கச்சி பேச அனுப்பு. அது பழக்க தோசம் பாஸ். சரி அனுப்பு. யார்ப்பா அது? பா வாப்பா. ஐயா வணக்கம். இருக்கட்டும். நீங்க அலைவாயுதே 2ன்னு ஒரு படம் எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா. அந்த படத்தை சில்வர் ஜூப்ளி ஆக்குறதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ரெடியா இருக்காரு. எங்க போ, அவரை கூட்டணும் போ. நீ வந்த கலாய்க்கிறதுல நீங்க கிங்க எனக்கு தெரியும். கலாச்சா கூட நீ அசிங்கப்பட மாட்டா, அதுவும் எனக்கு தெரியும். சொல்லு டைலாக் சொல்லு. அது அந்த ஹீரோ வேற யாரும் இல்ல, நான் தான். அட பாவி டேய், நல்ல நல்ல ஹீரோவை போட்டு எடுத்தாலே 3 நாள்ல தூக்கிடுறானுங்க. உன்னெல்லாம் போட்டு எடுத்தா தயாரிப்பாளர் பிச்சை தாண்டா எடுக்கணும். இதான் சொல்லிட்டு போற போயிடு. அந்த டைலாக்கு அதான்ப்பா சக்தி. நீ ஒன்னும் அழகா இல்ல, நான் உன்னை காதலிக்கல, இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க பேசு. இங்க பாருங்க சக்தி, நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, உங்களை லவ் பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தோணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? பின்னிட்டேல்ல, பின்னி பெடல எடுத்துட்ட போ. அப்படியே ஜட பின்னி விடு. அந்த பொண்ணு பார் முடிய விரிச்சு போட்டுக்குது போ. ஜட அப்ப நான் ஹீரோ இல்லையே இந்த படத்துல. ஏய் ஏதாவது கெட்ட வார்த்தை திட்டினா போயிடு. இதுக்கு காரணம் அந்த தரணி பையதே, அவளை போய் வச்சுக்கிறேன் நானு. ஏண்டா நான் டைரக்டர், நீ டைரக்டரா? அடடடடா. சரி அடுத்து யார் இருக்கா கூப்பிடு. ஏன் வரலாம் டென்ஷன் ஆகுறான் டைரக்டர். வாங்கயா அடுத்து யாரு? அடே வடக்குடே. ஏதோ வாசனை அடிக்குதுன்னு பார்த்தேன், மண் வாசனையோட வந்திருக்க. என்ன பண்ண போறீங்க? அடே நீங்க அலைபாயுதே 2 படத்துக்கு ஒரு சூப்பரான ஹீரோ தேடிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஆப்டான ஆளு நான் தான் அப்படின்னு உலகமே சொல்லுது. ஆட உனக்கெல்லாம் படத்துல வந்து ஆடு பிடிக்கிறது, மாடு மேய்க்கிறது, கம்மாக்கார பக்கம் ஓடுறது, மரத்து மேல ஏறுறது, ஹீரோயினை கயிறு கட்டி இருக்குது, அதை தானடா நீ பண்ணுவேன். இவ்வளவு பண்ணியும் இது மண்வாசனை பாண்டியன் வாய்ஸ் இல்லைன்றத இவங்களால கண்டுபிடிக்க முடியும். அடே நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்யக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ நான் தான் இந்த உலகமே சொல்லுகிறேன். ஆமா, அர்னால்டு ஷ்வார்ஸ்நெக்கருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஆக்ஷன் மூவினா இவர் படம் தான். பாரதேசி. சரி டைலாக பேசு. இங்க பாருங்க சக்தி, நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க அழகா இருக்கீங்கன்னு நினைக்கல, சரி உங்களை லவ் பண்ணணும்னு எனக்கு தோணல. ஆடா இதெல்லாம் நடந்து படிக்கும் போது எனக்கு படபட வருது, குளிர்காலத்தில் வந்து போது பயமா இருக்கிறேன். என்னை யாராவது காப்பாத்துக்கு ப்ளீஸ். ஏய் தம்பி, முதல்ல நீ என்ன பண்ற, இந்த குளிர் காய்ச்சல் அதெல்லாம் போய் சரி பண்ணிட்டு வர. சரி பண்ணிட்டு வந்துன்னா அதுக்கப்புறம் அலைபாயுதே 3ன்னு ஒன்று எடுக்கிறேன், அதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். போயிடு. நிஜமா எடுப்பீங்களா? எடுப்பேன். உங்களை நம்பித்தானே போறேன். போடா போடா, பெரிய ஹரிச்சந்திரன் நம்பிட்டு. அடுத்த ஆளை கூப்பிடுறா. ஏரியாவிலே ஒன்று பார்க்க கூட. ஏய் வா, யார் யாருது? வா வா சீக்கிரம். ஐயா இந்த படத்தில் ஹீரோவா நடிக்கிறதுக்கு என்னை விட சிறந்த தேர்வு வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. டேய் நாங்க என்ன கும்கி 2 எடுக்கிறோம், நீ ஹீரோவா பண்றதுக்கு? ஆடா பாரு, பாத்தியாடா அலைபாயுதே 2க்கு ஆள் செலெக்ஷன் பண்ண வந்தா யானை குட்டி சைஸ்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான். இவனை வச்சு நான் என்ன பண்றது? சரி எங்க டைலாக் பேசு நீ. இங்கே பாரியம்மா சக்தி, நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல, உன்னை லவ் பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஆனால் உன்னை கெட்டிக்கிட்டா என் முதுகிலே உட்கார வச்சு ஆனை மேலே அம்பாரின்னு அருமையாக விளையாடுவேன். படம் பூரா நம்ம விளையாண்டுக்கிட்டே இருப்போம். எப்படி என்னாச்சு?
நீ விளையாடுற ரேஞ்சுக்கு இந்த ஹீரோயின் தாங்காது போயிடு. அந்த காலத்து படத்துலயே இந்த நாய் சைடுல உட்காந்து இருக்கேங்க திருவிளையாடல 100 பேர்ல ஒருத்தனா நீட்டா இருந்தா என்ன பாது தம்புரா வச்சுக்கிட்டு டாயின் டாயின் வாச இதுக்கு வந்த ஆசையை பாத்தியா ஹீரோவா பண்ணுதான் ஓடி போயிடு. நீ திறமை அறியாம அவாய்ட் பண்றீங்க. ஹீரோ சான்ஸுக்கு வர சொன்னா இவனுக்கு வர்றவன்லாம் இந்த மாதிரி இத்து போனோன்னா வரான். மாதவ ரேஞ்சுக்கு வேற எந்த ஹீரோவும் இல்லை. அந்த மாதிரி ஒரே ரேஞ்சில் இருக்கிற ஹீரோ நான் மட்டும்தான். ஏன்னா இப்போவும் நான் தனியாக ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு இருக்கிறேன். அதனால் நானே ஹீரோவாக பண்ணிடலான்னு கவுண்டமணியை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸ்டாலின் ஓகே சார், நம்ம ஹீரோயின் ஓகே சொல்லுவாங்களா? அதெல்லாம் நீங்க ஓகேனா ஓகே தாங்க. ஓகே அப்போ நானே பண்ணிடுறேன், வேறு யாரும் வேணாம். ஸோ தினேஷ், சிவா அண்ட் சுந்தர், ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தீங்க. உங்களால் என்ன மேக்ஸிமம் இந்த கான்செப்டில் பண்ண முடியுமோ அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லும். பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மைம் கோபியானா என்ன ஃபீல் பண்ணாருன்றதை உண்மையிலே சூப்பராக பண்ணாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கிறீங்க. கவுண்டர் என்ன அப்படியே இருந்துச்சு. உண்மையிலே உங்கள் பாடியில் இங்கே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக பண்ணீங்க. நீங்களும் நல்லா பண்ணீங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நம்மளோட ஷோல அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வர்றாங்க பிரியா அண்ட் லோகேஷ். பாக்ஸ் சமைய கட்ட அயர்ன் பண்ணு யூனிஃபார்ம். அடுத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போடு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு. ஹோம் வொர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி பிம்பிலிக்கி பிலாபி. அப்போ ஒரு சரியான கஞ்ச பையன். தக்காளி வேற ஏறிச்சுன்னு தக்காளி வாங்கதே விட்டுட்டாரு. வெங்காயம் விலை ஏறிச்சுன்னு வெங்காயம் வாங்கதே விட்டுட்டாரு. ஆனா வருஷம் இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஏறுதே, என்னைக்காச்சும் என்ன ஸ்கூலை விட்டு நிறுத்திருப்பானா? சே, ஆனா ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போறேன். எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, நான் மட்டும் ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே அழகாக இருப்பாங்க. ஏன் எங்கள் ஸ்கூலில் ஆயம்மா இல்லைம்மா ஹாய்மான்னு ஆயம்மா கூட எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் மலர் மிஸ்ஸு, ஐயோ அவங்க கொடை என்ன, அவங்க ஸ்டைல் என்ன, அவங்க நடை என்ன. மலரே நின்னே காணாதிருந்தால் மிழிவேகிய நிறமெல்லாம் மாயுന്ന போலே அலிவோடன் நரிகத்தின் அணையாதிருந்தால் அழகேகிய கனவெல்லாம். ஐயோ இன்னொரு கனவா? சே, அந்த மலர் மிஸ் மேலே வந்துட போகுது. சரி இங்கே பார்த்துக்கோங்க, 45 நிமிஷம் தான் பீரியடு, 5 நிமிஷம் தான் கிளாஸ் ஓடும். மீதி 40 நிமிஷம் அந்த மேடத்துக்கும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கும் நடுவுலையே ஓடும். சாரி மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இது வந்ததுக்கப்புறம் எப்படி குட் மார்னிங்காக இருக்கும்? பயங்கரமாக பேசுவியே நீ. எல்லாம் கிளாஸுக்கு வெளியே இருந்தால் தான் அறிவு வரும். அப்போ இவங்க பாரு நட்டினா சத்தியமாக அறிவு வளராதா? ஏய், உன் வயசு, என் அனுபவம், என் அறிவு என்ன, அழகு என்ன. டெட்டு பாஸ் பண்ணால் ஜாப்பு கிடைக்கும்னாங்க. பாஸ் பண்ணி 6 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. சரி ஏதோ மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு போகலான்னு பார்த்தா காசும் இல்லை. எனக்கு கொடுத்த வேலையாச்சும் நல்லா பார்க்கலான்னு பார்த்தா இந்த காலங்காத்தால் இர்ரெகுலர் ஸ்டூடெண்ட்கிட்ட மாட்டின்னு முழிக்கிறேன். ஐயோ, என் வயசு என்ன, என் அறிவு சும்மா வயசு என்னன்றீங்களே, உங்கள் வயசு தான் என்ன மிஸ்? ஆடி போய் ஆவணி வந்தா 32. 25 டைரக்டர் சொன்னேன். ஸ்கிரிப்டுக்கு வாடா. இப்பெல்லாம் வயசெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆதாரமா ஆதார் கார்டே இருக்குதுடா. ஆதார் கார்டு இருக்குது, அதுல இது மூஞ்சி அவதார் மாதிரில இருக்குது. ரொம்ப பேசுற, எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. நண்பன் படத்துல வர மாதிரி கிளாஸ் விட்டு கிளாஸ் வந்துட்டானோ? ஆமாடா தம்பி, உன் வயசு தான் என்ன? என் வயசா மிஸ்? வீட்டில் 10, வெளியில 11, ஸ்கூல்ல 12, ஃபேஸ்புக்கு யூடியூப் பார்க்கும்போது 18 மிஸ். இறக்கும். பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா? முகத்துக்கு நேராக பேச முடியாததெல்லாம் முகநூலில் பேசுகிறானுங்க. முகநூலில் பேசுகிறானுங்க. இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் வந்து தாண்டா நீங்கள்லாம் கெட்டு உருப்படாமல் போயிட்டீங்க. அப்போ அது இல்லைன்னா மட்டும் நாங்கள் நாட்டு ஜனாதிபதி ஆகிடுவோமா? கடவுளே என்னம்மா தேவி ஜக்கம்மா, நாடு தலைகீழா போகுதே என்னம்மா. சின்னஞ்சிறு வயசுலேயும் சிகரெட்டு பிடிக்குது, பள்ளிக்கூட பேகுலேயும் பான்பராக்கு கிடைக்குது, மலரு மெசஞ்சரில் மிரட்டுது. இப்படி தாங்க. நீ நல்லா பரவாயில்லடா. ஒரு பையன் மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் வரேன் மிஸ், நீங்கள் என்ன 1 மாதமாக என் லிங்க்லேயே வரலான்றான். பார்த்துட்டேன், ஃபேஸ்புக் லிங்க்கை சொல்லியிருக்கான் போல். இவ்வளோ நிறைய பேசுதே மிஸ், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுடா தங்கம். உங்களுக்கு என்ன தராங்க, பச்சையா
ஆரஞ்சா பிங்கா ப்ளூவா? நமக்கு வயித்தால போந்து இவனுக்கு எப்படி தெரியும்? அதான் செட்டனாச்சா? லூசு மேடம், அது கிடையாது. உங்களுக்கு என்ன பேமெண்ட் தராங்க, என்ன கலர் நோட்டு தராங்க, பச்சை நோட்டு தராங்களா மஞ்சள் நோட்டு தராங்களான்னு கேட்டேன். கரெக்ட் தான். ஓட்டு கேட்க வரும்போது கள்ள நோட்டெல்லாம் வெள்ளை நோட்டாக மாத்துறேன்னு சொன்னாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா கலர் கலராக நோட்டை மாற்றி வச்சுருக்காங்க. கிறகம். ஆமாம், இவ்வளோ பேச்சு பேசுறியே, மகாகவி பாரதி இதை பற்றி சொல்லு. 3 சப்ப பிகரு மகாகவி பாரதி எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்குதுங்க. கடவுளே கடவுளே கடவுளே, நீ எல்லாம் உருப்படுவ உன்னாலும் அப்படி போடணும். அப்படியே வெயிட். ஓகே, நான் இப்போ லைவ்ல இருக்கேன். உங்க லோகேஷ் வெங்கடேஷ், நான் இப்போ லைவ்ல இருக்கேன். இப்போ நான் கிளாஸ்ல தான் இருக்கேன். குச்சி எங்க மிஸ் தோ பாருங்க, இந்த குச்சி வச்சு தான் எங்க மேம் வந்து என்ன அடிக்க வந்தாங்க. சூப்பரா அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வேலை பறி போகும் வரை ஷேர் செய்யுங்க. அது மட்டும் இல்ல, பச்சை தமிழ் நான் என்ன ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் உருப்படும். நீ பெருசா என்னடா பண்ண போற? கல்யாணம் பண்ண போறேன். அட பாவி, அப்படி இல்லடா. வாழ்க்கையில நீ எதை தேட போற? எனக்கு ஒரு பொண்டாட்டி தேட போறேன். ஐயோ கடவுளே, அது இல்லடா. உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? நல்ல மருமக எதிர்பார்க்கறாங்க. ஓ குட். உங்க அப்பா அம்மாக்கு நீ என்ன கொடுக்க போற? இல்ல பேரு கொஞ்சம் பெத்து குடுப்பாவே. அட பாவி, உன் வாழ்க்கை லட்சியம் தான் என்ன? நாம் இருவர் நமக்கு ஒருவர். இதான் மிஸ் லட்சியம். பாவி, நீ எல்லாம் பாஸ் பண்ணுவ? நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா? நீங்க பாஸ் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறேன். என்னத்தடா? அக்டோபர் 10 டெட் எக்ஸாம் வருது. பாஸ் பண்ணிடுவீங்களா? 8 வாட்டி ஃபெயில் ஆகுது. பாஸ் பண்ணிடுவீங்களா? வாண்டாடா லோக்கி, முதல்ல சொல்றத கேளு. சொல்லுங்க. போன வருஷமே நீ பார்த்தல்ல, நல்லா படிக்கிற பொண்ணு அனிதாவையே மணித்தான்னு கொண்ட நாடுடா. டெட்டோ அது கேட்டோ எல்லாத்துக்கும் வேணும் காந்தி தாத்தா போட்ட நோட்டு. ஆமா மிஸ், 12 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம். அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நீட்டு, இன்ஜினியரிங் போனா கேட்டு, டீச்சர் ட்ரைனிங்னா டெட்டு. அப்போ இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சாலும் அதை பரிசோகத்துக்குன்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்களே, அப்போ அதுல ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். கண்டிப்பா குறை இருக்குடா. அந்த குறைய மாத்தணும்னா என்ன பண்ணணும்? மாறணும். மாற வேண்டியது மாறணும். மாறும், கண்டிப்பா மாறும். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ணா நீங்க பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? இட்ஸ் குட். உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணீங்க ரெண்டு பேருமே. இல்லை, இவங்க எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அதில் மெசேஜ் சொல்லுவாங்க. சமுதாய நோக்கத்தோடு இருந்துச்சு. உண்மையிலே வாழ்த்துக்கள் தம்பியா, ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். இன்னைக்கு நம்ம ஷோவுடைய ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கவி கிங், மணி அண்ட் நரேன் ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் them. வந்திருக்கிற இடம் சூப்பர். சும்மா வசூல் பண்ணலாம். நான் பைரவா, நம்மக்கிட்ட ஏமாற்றி காசு வாங்கின எல்லார்கிட்டையும் அல்லு சில்லிக்கிட்டலாம் சும்மா கில்லி மாதிரி வசூல் பண்ணவங்கன்னா, இதோ நம்ம கருவாடு குமார் கூட உட்காந்துக்கிறாருண்ணா. வணக்கண்ணா. நான் வளரலாமா? வாயில் இருக்க துப்பிட்டு பேசுப்பா. வாயில் இருக்கிற துப்ப மாட்டேன், வாயிலும் அடிப்பேன். நான் வாழ்க்கை ஒரு வட்டங்கண்ணா, ஜெயிக்கிறவன் தொப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான். நம்ம அண்ணனே சொல்லியிருக்காருங்கண்ணா. என்னங்கண்ணா கரெக்டுங்களாண்ணா? ஓகேங்களாண்ணா. எவ்வளோ பேர் இருந்தாலும் என் கூட வசூல் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் சும்மா ஷார்ப்பான ஆள், என்ன மாதிரி. அவன் யாராக வேணா இருக்கலாம். இதோ இந்த பப்ளிக்காக இருக்கலாம், இல்லை இந்த ப்ரெஸ் பீப்பிளாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். தம்பி ஒரு மக்கள் செல்வனாக இருக்கலாம். அவன் பேர் சேதுபதி IPS-ஆக கூட இருக்கலாம். வாங்கண்ணா. ஜி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சும்மா ஜாலியாக. நீங்கள் எப்படி இருக்கீங்கண்ணா? நம்மளும் மக்கள் புண்ணியத்தில் வேற லெவலில் இருக்கிறோம். இப்போ என்ன மேட்ரு? யூஸ்வலாக வசூல் பண்ணுவேன். ஒரு நாள் வசூல் வாங்கிட்டு வெளிநாட்டு ஓடிச்சு. அதுக்கிட்ட எப்படி வசூல் பண்ண யோசிச்சுட்டே இருக்கும்போது உங்கள் ஞாபகம் வச்சு நான் உங்கள் கூட வந்தேங்கண்ணா. தட்டி தெரிய விட்டுருவோம். நம்ம காம்பினேஷன் சேர்ந்தது இல்ல, சேர்ந்தா எப்படி கிடக்கும்னு காட்டுவோமா? சும்மா கில்லி மாதிரி மெர்செல்லாம் தெரியா இருக்குங்கண்ணா. வேற லெவலு. ஓகே, யார் அந்த பேமானி? நம்ம பேரு விஜய், உன் பேரு விஜய். அந்த நாய் பேரு விஜய் தானே, வாயில சொல்ல முடியலையே. சின்ன பசங்க, சின்ன சின்ன பசங்கள சீன் பாட்டுங்க சும்மா செஞ்சிருவானுங்க. தம்பி உன் பேர் என்ன? விஜய். உன் பேர் என்ன? விஜய். என் பேரு விஜய் தான். என் பேரு விஜய் நொல்லையா. இங்க திரும்ப பா சாமி. இதே பரவாயில்ல, இங்கே நின்னுக்கலாம். இதுக்கு தான் சொன்னேன் அந்த மாதிரி கிட்ட போகாதேன்னு. ஏய், உன்கிட்ட வந்தாலும் அப்படி தான் இருக்குது. அதாச்சும் தேவலாம். அப்போ உனக்கு இதுதான் வேணும். சரி, மொக்கையா பேச விட்டுட்டு நீங்க மேட்ரு ஆரம்பியா? உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? இருக்கா? ஏழைங்க வயிற்றுல அடிச்சு தண்ணி முதல் சரக்கு வர எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறியே. என்னைக்காச்சும் அவங்கள பத்தி நினைச்சு பாத்தீரா? நீ பண்ண தப்பால எங்க நாட்டுக்கு தண்ணியே வர மாட்டேங்குது. யாரும் சொன்னா? என் குயின் ஃபிஷர் தான் ஒரு ஃபுல்லா தண்ணியா ஓடுது. சரி, எவ்வளவு பணம் பதுக்கி வச்சிருக்கீல? எனக்கு ஒரு 100 ரூபா கடன் தெரியா? அது தர முடியாது. அது ஆல்ரெடி பாடிஜி வாங்கின கடன் அது கட்டுறியா? இல்ல இல்ல இல்ல, என்ன ரீசன் கேட்டா கண்டிப்பா தருவேன்.
என்ன ரீசன் சொல்லு. நம்ம கஷ்டப்பட்டு ஷோ பண்றோம், அதை கஷ்டப்பட்டு நம்ம ஆங்கர் பண்ணுது, பாவம் கிழிஞ்ச பேண்ட் போடுது, அதை தைக்கிறதுக்கு 100 மட்டும் தாயா ப்ளீஸ். அது லேட்டஸ்ட் ஃபேஷன். கம் டு மை மேட்ச் அண்ட் see. பேசன அளவுக்கு கிழிஞ்சது கேட்டா பேசணும்ல. அது பத்தி நீ பேச கூடாது. நீ எதுக்கு வந்தே? ஏய் ஆமால காசு கேளுட்டேன். ஏய் உன்கிட்ட எப்படி உண்மை இருக்குன்னு தெரியும். எங்கடா 1000 கோடி? அது நாட்டு மேல வச்சு செலவு பண்ணிட்டேன். ஏய் அதான் நாட்டே மேல வச்சு செலவு பண்றானே ஒருத்தன். அவருக்கு ஸ்பான்சர் நான் தான்டா. அப்படிதான் ஸ்பான்சர் பண்ணி லிஸ்ட். அவரு போற ஃளைட் அவரு யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாம் நம்மளதே ஸ்பான்சர். ஏய் கூட்டுக்குல வணங்கற அவனுங்க. ஓகே ஐ அம் கோயிங் பேக் டு பிரிட்டன். 10 நிமிஷத்துல பெயில், 2 நிமிஷத்துல ஜெயிலு. போடு. பேசினே தான் இருப்பான். இங்க பார் 5000 கோடி கடன் வாங்கின ஒரு நாய் எவ்வளோ ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. ஆனால் 5000 கடன் வாங்கின விவசாயி எவ்வளோ தூரமாக கஷ்டப்பட்டு இருக்கான். இதெல்லாம் நீ கேட்கவே மாட்டியா மச்சி? ஏய் எனக்கு ஃபீலிங் ஆகுது. ஆனால் என்ன பண்ணுறது, மக்களை பற்றி கேட்க போனால் மக்கள் செல்வம் இல்லைன்றாங்களே. கஷ்டத்தை பற்றி கேட்க மெசேஜை போட்டால் மெசேஜ் பண்ணுறதா காமெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஹீரோஸ் ஆனால் கேட்கக்கூடாது, நம்ம அரசியல்வாதி கேட்க முடியும். அது நான் இல்லை ஜி. ஏன்னா நல்ல மனுஷனே அரசியல் போனால் கீழே தள்ளிடுது. நல்ல ஒருத்தர் தலைவர் எப்போ வராரோ அப்போ நான் அரசியலுக்கு வந்து அவருக்கு தொண்டனா இருந்துக்கிறேன். என்ன அது வரைக்கும் நம்ம என்ன மச்சி பண்ணலாம்? வழங்க மூலம் மொக்க கான்செப்ட் பண்ணலாம். ஆப்பலாம். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கமெண்ட். 2 பேரோட வாய்ஸ் ரொம்ப ஆப்டாக இருந்தது உண்மையிலே. நல்ல பாடி லாங்குவேஜ். விஜய் சார் மாதிரி இருந்தீங்க, அப்படியே நீங்கள் சேது மாதிரி இருந்தீங்க. இன்னைக்கு நம்மளோட நடிகனாக மாறியாச்சு ஷோவில் வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டஸ்டன்ட். மைம் கோபி அண்ணா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் எவ்வளோ நேரம். அண்ட் கோபி அண்ணா எண்ட் ஆஃப் த ஷோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. அப்பப்போவே அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தீங்க. ஓவராலாக இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓவராலாகவே எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைமா. முயற்சியோட யார் இகழ்ச்சி அடையார், அது மட்டும் தான். நல்லா முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த டீம் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் தான் ஒரு மனுஷனை அழகுபடுத்துமே எப்போதுமே. பயம் என்ன சொன்னேன், சொன்னேன் பயம் தான் நம்மளை சாவடிச்சிடும் எப்போதுமே. பயம் தேவையில்லாத விஷயம். வார்த்தைகள் தெளிவாக இருக்கணும், முதல்ல சிந்தனை தெளிவாக இருக்கணும், செயல் தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவாக இருந்தாலே நம்ம ஜெயிச்சிடுவோம் கண்டிப்பாக. இந்த ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய மேடை இந்த மேடை. உண்மையிலே அந்த மேடைக்கு கலைஞர் டிவி பெரிய வாழ்த்துக்கள் உண்மையிலேயே. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாரும் முகத்தை நாங்கள்லாம் வந்து முதல்ல மேடை கிடைக்காதுங்கம்மா. நாங்கள் தேடி அலைஞ்சு ஓடுவோம். நாங்கள் பண்ணாத இடமே கிடையாது. ஆட்டோ ஸ்டாண்டில் ஆரம்பித்து எல்லா சந்திலையும் பண்ணியிருக்கோம். மூத்திர சந்து சொல்லுவாங்க, அது வரைக்கும் பண்ணியிருக்கோம். எங்கேயாவது ஒருத்தர் டிவியில் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதா, ஏதாவது மேடை கிடைக்காதா, எங்களை வெளியே தெரியாதா, எல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்த காலகட்டம். இன்றைக்கி எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. மீடியா எல்லாருக்கும் ஈஸியாக நிறைய விஷயம் கொடுக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாருமே நல்ல திறமசாலிகள், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதை பயன்படுத்திக்கணும், சரியாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறவன் தான் வெற்றியாளனாக மாறுவான். பயன்படுத்திக்கணும். திறமசாலிகள் எப்பொழுதுமே அடையாளம் காண மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக தெரியும், ஆனால் சூப்பராக தெரிவாங்க. அதுக்கு முதல் விஷயம் என்னென்னா நம்ம உழைச்சிட்டே இருக்கணும். நீ சிந்தர வியர்வத்துள் உண்மை என்றால் அது பொற்காசுகளாக மாறும். நீ உடைக்கணும், நிறைய உடைக்கணும், உண்மையாக உடைக்கணும். அதான் ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய சிறப்பு விருந்தினரான மைம் கோபி அண்ணாவுக்கு வந்து ஜெப்ரானிக்ஸ் இந்தியாஸ் நம்பர் 1 ப்ளூடூத் ஸ்பீக்கர் வழங்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் வந்து கிஃப்டாக கொடுக்குறோம். தேங்க்யூ தம்பியா, தேங்க்யூ ஸோ மச். தங்கச்சிக்கும் தம்பிமார்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே கேமரா டீம் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் இங்கே வந்து சிரிக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பி உண்மையிலேயே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் எங்களுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் கொடுத்த இன்புட்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்கள யாரெல்லாம் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், இல்லாட்டி சினிமாவுக்கு வரணும், நடிப்பில் வந்து ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்குமே வந்து பயனுள்ள வகையில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணுங்களேன். பரன்னு ஒரு படம் வருது ரிலீஸ் ஆகுது. பிடைன்னு ஒரு படங்க. அப்புறம் அடங்க மரன் இப்போ படம் போகுதுங்க. அப்புறம் மிஸ்டர் சந்திரமௌலி ஒரு படங்க. அப்புறம் கரிச்சோறு அன்லிமிட்டட் மறைந்து பார்க்கும் மர்மம். நீங்கள் எல்லாரும் போய் உட்காருங்க. இல்லை என்னுடைய வேலை நடிக்கிறது தாங்கம்மா. நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ நான் வாழ்நாள் சாவர வரைக்கும் நடிச்சுட்டே இருக்கணும். அப்படி தான் நடிச்சுங்க. நான் செத்தாலும் நடிப்புனா சாகணும் அப்படின்னு ஆசை தான். என்னென்னா இதில் தான் நான் படித்து வாங்காத விஷயங்கள் எல்லாமே நடிப்பில் கிடைக்கும். நான் இன்றைக்கி போலீஸாக நடிச்சிருக்கேன், நாளைக்கு ஜட்ஜாக இருப்பேன், நான் இன்னொரு நாள் பார்த்தா பொறிக்க தெரிவேன். எல்லா விஷயத்தையும் இந்த வேஷம் அடகு கட்டுற மாதிரி தான். இந்த அடகு கட்டுறதுக்கு நான் உண்மையாக இருக்கணும்.
அதுக்கு நிறைய உடைக்கணும். உண்மையே ஒரு ரோலுக்கும் வேறு மாதிரி இருக்கணும். நிறைய ஆசைகள் இருக்குது, கண்டிப்பாக நடக்கும். சூப்பர்ண்ணா. சிறந்த நடிகராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல பேச்சரெல்லாம் இருக்கீங்க. எங்கள் எல்லாருமே வந்து கவரக்கூடிய வகையில் உங்களுடைய பேச்சு இருந்தது. ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது நீங்கள் பேசினது எல்லாமே. மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. தெரிஞ்சோ தெரியாமலையோ தம்பிமார்களாக யார் மனுஷாவது புண்படுத்த மாதிரி பேசியிருந்தா தயவு செய்து மன்னிச்சிடுங்க. இந்த ஷோலேயே நீங்கள் மட்டும்தான் நல்லா பேசியிருக்கீங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஸோ ஓவராலாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் நிறைய கான்செப்டோட இதே கண்டஸ்டன்ஸோட உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். Until then, bye from Sumaya, Tanige and team. நடிகனாக மாறியாச்சு.